வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இந்த நாளும் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க எங்களோடு சிஸ்டர் ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். சிஸ்டர் ஏமி. சிஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமேன் ஆமேன். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக துதிகளோடும் ஆராதனைகளோடும் வார்த்தைகள் மற்றும் ஜெபங்களோடு நாங்கள் நிகழ்ச்சிகளை எடுத்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தோடு நாங்கள் ஆரம்பிப்போம். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறதுக்காக எங்களுக்கு நன்றியப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தை தந்தவரே, எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியை கேட்கின்ற உறவுகளை ஒப்புக்கெடுக்கிறோம், அவர்கள் இருக்கிற தேசங்களை ஒப்புக்கெடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, அவருடைய சபைகளை ஒப்புக்கெடுக்கிறோம். நன்றி சொல்லி துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசர் தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசர் தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசர் தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். மாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். மாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பர் உத்தரவுமாகினார். நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உத்தரவுமாகினார். நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசர் தருகிறார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக சோத்திரம் அப்பா. என்னை மறைத்து நீங்க பேச வேணுமா, எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இன்னும் வெளிப்பாடுகளை தர வேணுமா, எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கேட்கிற உறவுகளுக்கும் இந்த வார்த்தைகள் சென்றடைய வேணுமா, எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே சகரியாவுடைய எலிசபெத்துடைய வாழ்க்கையிலிருந்தும் சில காரியங்களை குறித்தும், அதற்கு பிற்பாடு நாங்கள் மரியாளுடைய கீழ்ப்படுதலையும் குறித்து இந்த நாளிலே பார்க்கும்படியாக ஆவியானவர் தந்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு என்று எடுத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாங்கள் வாசிப்போமே. ஆனால் இந்த 1ஆவது அதிகாரத்திலே
நாங்கள் சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எல்லா நியமனங்களின்படியும் கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்ததையும் குறித்து நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நாட்களிலே அவர்கள் அப்படியாக ஆண்டவருடைய பாதையிலே நடந்து வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த நாளிலே அங்கு ஆசாரிய ஊழியம் என்று செய்வார்கள். அப்படியாக அந்த ஆசாரிய ஊழியம் செய்கின்ற அந்த நாட்களிலே அவர்கள் அந்த நாட்களிலே அதாவது சீட்டு போட்டு குலுக்கி பார்ப்பார்கள். அந்த சீட்டு யாருடைய பெயருக்கு விழுகின்றதோ அந்த சீட்டு விழுகிற மனிதர் அந்த இடத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிறவனாக இருப்பார். ஆனால் அவர்கள் அந்த நாளிலே அவர்கள் அப்படியாக சீட்டு போட்டு அப்படியாக அந்த சீட்டை குலுக்கி பார்க்கும் பொழுது அது சகரியாவுடைய பெயருக்கு விழுந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அவர்கள் இருவரும் பிள்ளை இல்லாதிருந்த அந்த தருணத்திலே அநேகர் அவர்களை பரியாசம் பண்ணி இருக்கக்கூடும். இன்னுமாக எலிசபெத்தை பார்த்து அவர்கள் மெலடி என்று கூட சொல்லி இருக்கக்கூடும். அப்படியான அந்த சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்துக்காக அந்த நாட்களை ஜெபித்திருப்பார்கள் நிச்சயமாகவே. ஆனாலும் அந்த நாட்களிலே அப்படியாக சகரியாவுடைய பேர் விழுந்ததும் அந்த இடத்திலே சகரியா தூபம் காட்டும்படியாக அந்த இடத்திலே பலிப்பீடத்துக்கு செல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வேளையிலே அப்படியாக தூபம் காட்டுகின்ற அந்த வேளையிலே அப்படியாக தேவதூதன், அதாவது கேப்ரியல் தூதன் அந்த இடத்திலே ஒரு செய்தியோடு அந்த இடத்திலே சகரியாவை நோக்கி வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே தேவதூதன் வந்ததும் அந்த இடத்திலே அவர் சகரியாவை பார்த்து, சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அப்படியாக தேவதூதன் ஆரம்பிக்கின்றதை பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அப்படியாக அவர் சொல்லுகின்றதானதொரு காரியம், தேவதூதன் உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொன்ன போது அப்படியாக நீ உன்னுடைய மனைவி கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாய் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே அந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த பிள்ளையுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, அந்த பிள்ளை அநேகரை ஆண்டவர்களை எப்படியாக வழி நடத்த போகின்ற ஒரு பிள்ளையாக வளர்ந்து வருவான் என்பதை குறித்து அந்த இடத்திலே தேவதூதன் அப்படியாக சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 19ஆம் வசனத்திலே அதே அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது சகரியா தேவதூதனை பார்த்து அந்த இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார். அவருக்கு கேள்வியானது, என்னுடைய மனைவியுமோ வயது சென்றவள், தானும் வயது சென்றவன், இது நடக்கும் என்று நான் எதனால் அறிவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே தேவதூதன் சகரியாவை பார்த்து, நீ என்னுடைய வார்த்தையை நம்பாததனால் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் அளவும் நீ பேச முடியாமல் நீ ஊமையனா இருப்பாய் என்று சொல்லி அந்த இடத்திலே சகரியாவுடைய வாய் கட்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவதூதன் அப்படியாக சொன்னதும் அந்த இடத்திலே சகரியா தூபம் காட்டி விட்டு வரும் பொழுது அங்கு வெளியிலே நின்ற ஜனங்கள் அங்கு சகரியா பேச முடியாதவனாக வருகிறதை பார்க்க முடிகின்றது. அந்த இடத்திலே அவர்கள் சகரியா ஏதோ ஒரு தரிசனம் கண்டார் என்று அந்த இடத்திலே மக்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் இவற்றை எல்லாம் நடந்தேறும் அளவும் சகரியா பேச முடியாதபடிக்கு அந்த இடத்திலே ஊமையனா இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம், எலிசபெத்தும் சகரியாவும் ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு குற்றமற்றவர்களாய் கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு நடந்து வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த 19ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே அங்கு சகரியாவுடைய அந்த விசுவாசம் எப்படியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சற்று நினைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர் தேவதூதன் அந்த இடத்திலே வருகின்றார் விண்ணப்பத்துக்கான பதிலோடு. அந்த இடத்திலே சகரியாவால் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த இடத்திலே தன்னுடைய சரீர பலவீனத்தை அந்த இடத்திலே நினைக்கிறவராக அந்த இடத்திலே அவர்கள் அந்த இடத்திலே சந்தேகப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் அநேக காரியங்களுக்காக நாங்கள் நாள்தோறும் ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவதூதனு கூடாகவோ ஊழியக்காரர்களும் கூடாகவோ ஏதாவது ஒரு விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலை அனுப்பும் பொழுது எப்படியாக நாங்கள் நடந்து கொள்ளுகிறோம்? நாங்கள் அதை விசுவாசத்தோடு நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றோமா? எல்லாவற்றால் சந்தேகப்பட்டவர்களாய் நாங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து தவிக்கின்றோமா என்பதை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே நீங்கள் நானும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு பிற்பாடு நாங்கள் அதே 26ஆம் வசனத்துக்கு வருவோமே. ஆனால்
அதே அதிகாரத்திலே அப்படியாக தேவதூதன் ஒரு கன்னிகையிடம் சென்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்ததும் அந்த தேவதூதன் கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லி மரியாளை ஆசிர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மரியாள் வந்து அந்த நாட்களிலே ஒரு இளம் கன்னிகையாக இருந்தார்கள். அவர்களுக்கு திருமணம் கூட நடக்கவில்லை. அப்படியான அந்த இளம் வயதிலே அந்த இடத்திலே தேவதூதன் சென்று வாழ்த்தும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் தேவதூதனை நோக்கி இந்த இடத்திலே இந்த வாழ்த்துதலின் பொருள் என்னவோ என்று சொல்லி அப்படியாக தேவதூதனை கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே தேவதூதன் அவர்களை பார்த்து, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இந்த பூமிக்கு அது எப்படிப்பட்ட வருகையாக இருக்கும், அவர் யாக்கோபுடைய குடும்பத்தை என்றென்றும் அரசாளுவார் என்று அப்படியாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த இடத்திலே அங்கு மரியாளுக்கு அந்த இடத்திலே தேவதூதன் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதே இடத்திலே சொல்லும் பொழுது அவர்கள் முதலிலே சற்று தயங்கினார்கள். நான் புருஷனை அறியேனே, இது எதனால் ஆகும் என்று அந்த இடத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது தேவதூதன் அவருடைய உறவினரான எலிசபெத் அந்த இடத்திலே கற்பம் தெரித்திருக்கிறதை கூட அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படியாக அந்த 39ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு மரியாள் தேவதூதனை நோக்கி அப்படியாக ஆண்டவருக்கு தான் அடிமை என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு அந்த இடத்திலே ஒப்பு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அப்படியாக மரியாள் எந்த விதத்திலும் தயங்காமல் அந்த இடத்திலே தான் ஒரு இளம் கன்னிகையாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலே தேவ சித்தம் தான் செய்ய வேண்டும் என்பதிலே குறிக்கோளாக இருந்து உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு தன்னுடைய அந்த அந்த இடத்திலே தேவதூதனுக்கு தன்னை தானே அந்த இடத்திலே அவர்கள் ஒப்பு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக மரியாள் அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அவருடைய தாயார் என்ற அந்த பேரை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக தேவ சித்தத்துக்கு அந்த இடத்திலே அங்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அப்படியாக நாங்கள் லூகாஸ் எழுதின சுவிசேஷத்திலே நாங்கள் அந்த 1ஆம் அதிகாரத்தை அதற்கு பிற்பாடு வாசிப்போம். ஆனால் அந்த இடத்திலே மரியாள் அந்த இடத்திலே சென்று எலிசபெத்தை வாழ்த்துகிற காரியங்களை நாங்கள் பின்வரும் இந்த அதிகாரங்களே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்படியாக அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் பொழுது அந்த இடத்திலே எலிசபெத் சொன்னதானதொரு காரியம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது ஆகும் என்று அப்படியே அவர்கள் வாழ்த்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே இருவரும் ஒருவருடைய ஒருவர் சந்தோஷத்திலே பங்கு கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக எலிசபெத் சொன்னது போல விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது அப்படியே ஆகும் என்று சொன்னது போல நீங்களும் நானும் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது அப்படியாக அவரால் எங்களுக்கு சொல்லப்பட்ட அது எந்த காரியமாக இருந்தாலும் அது கைகூடி வரும். அப்படியாக விசுவாசிக்கும் பொழுது விசுவாசிக்கின்ற நீங்களும் நானும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நாங்கள் மாற முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது முதலிலே பார்த்தோம் அந்த இடத்திலே அவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் என்று பார்த்தோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே சகரியாவுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் 19ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மரியாள் அந்த இளம் வயதிலேயே தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாய் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சுமந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படியாக மரியாளுடைய கீழ்ப்படிதலையும் மரியாளுடைய அந்த ஒப்பு கொடுத்தலையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்தும் என்னிடத்தில் இருந்தும் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அவருடைய சித்தம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா, எல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய வழியிலே நடக்கின்றோமா என்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் எங்களை அவதானமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக அவர் ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அந்த இடத்திலே நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதோடு கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக மரியாள் அந்த இடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் நானும் அவருடைய ஊழியத்துக்கென்று
அவருடைய வழி நடத்துதலுக்கு என்று நாங்கள் அவர்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இடத்திலே அங்கு எலிசபெத் சொன்னது போல நீங்களும் நானும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற முடியும். ஏனென்று சொன்னால் விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு ஆகும் என்று எலிசபெத் சொன்னது போல அப்படியாக நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தரால் எங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கைகூடி வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாங்கள் அநேகர் சில வேளைகளிலே நாங்கள் சிந்திக்கிறதானதொரு காரியம், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லையே, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தாமதமாகின்றது என்று கூட அநேகர் சோர்ந்து போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு மத்தியிலும் எதிர்பார்க்கிறதொரு காரியம் என்னவென்றால் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய பதிலை நாங்கள் அவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாதாகும் திருக்கரத்தின் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். ஐயா பாதம் என் தஞ்சமே அனுதினம் மூடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் மூடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். அங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயமெடுப்பேன். உம் நாமத்தில் ஜெயமெடுப்பேன். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலம் நானோதிடுவேன். எக்காலம் நானோதிடுவேன். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். கைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திடுவேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திடுவேன். கிருபை ஒன்றே போதுமையா, உன் கிருபை ஒன்றே போதுமையா. நாதாகும் திருக்கரத்தின் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரவே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பங்கு கொள்ளுகின்ற ஒரு தேவ பிள்ளைகள், வார்த்தையோடு வருகின்ற தேவதாசர்கள், ஆண்டவரே பாடலை பாடுகின்ற சகோதர சகோதரிகள் எல்லோரையும் கூட எங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இந்த ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் மாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவள் இருக்கிற தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அவளுடைய சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு கூடாக நீங்கள் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி சுபாவை விளங்கவே ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய காரியங்கள், பாடசாலை காரியங்கள், படிப்பு காரியங்கள்
எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்து வழிநடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னும் நல்ல தேவ ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே சுவாமி, இன்னும் ஆண்டவரே சகோதரி இன்னும் அநேக காரியங்கள் செய்ய நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அதே போல இந்த பிரிய நாளும் சங்கம வானொலி சபைகள் தேவ ஊழியர்கள் ஆசிரியர்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். வீட்டாடி ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை பாதுகாப்பின் கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மகளை ஒப்புக்கொடுக்கிறோம். மருமகளையும் கூட எங்களை கரத்திலே தருகிறோம். உங்களுடைய வீட்டு காரியங்கள், வேலை காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் தேவ சித்தம் போல நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஹாஸ்பிட்டலிலே வியாதியோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவருடைய வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு தெய்வீக சுகத்துக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆமேன். சுவிசேஷத்தின் அடிப்படையில் வைத்துக் கொண்டு அங்கே சகரிய எலிசபெத்து மகமரியாதை குறித்து விசுவாசித்தவளை நீ பாக்கியவள். நிச்சயமாக நாங்கள் விசுவாசித்தால் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்படும். பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே நல்ல ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். விசுவாசத்தால் நீ இதனுடைய மகிமையை காண்பாய் என்று மரிய மாத்தாளு கூட சொல்லும். அருமையான வார்த்தை. நிச்சயமாக நாங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாது. விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது ஆணித்தரமாக ஆழமான சத்தியத்தை கூட நமக்கு அழகாக கொடுத்தீர்கள். அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களையும் குடும்பத்தை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இணைத்த கிருபைகளுக்கு 5 நன்றி செலுத்தேன். சமாளத்தை கூறுகிறோம். மற்றொரு இணைப்பில் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாளங்களோடு இருப்பதாக. நன்றி சிஸ்டர். ஆமென்.